So guys, welcome to the third lab. So in the lab வந்துட்டு host a web app on Google Cloud using Compute Engine. So basics of Google Cloud Computeல இது வந்துட்டு third lab. So as usual நம்ம இங்க வந்துட்டு start lab தரோம். So ஒரு captcha இருக்கு. So அந்த captchas கேட்டுச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். So நம்ம வந்துட்டு launch with 1 credit தந்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் தந்ததுமே நமக்கு வந்துட்டு லேப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிறதுலே இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய லேபாக இருக்கும். அதாவது நமக்கு எக்ஸிக்யூஷன் டைம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கூகுள் கிளவுட் கவுன்சில் மேலே மவுஸ் வச்சு ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் லிங்க் இன் இன்காக்னிட்டோ விண்டோ. ஸோ நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு இந்த லோடிங் ஸ்க்ரீன் முடிஞ்சோடனே அந்த பேஜில் போய் லேண்ட் ஆகும். ஸோ இங்கே ஐ அண்டர்ஸ்டாண்டுங்கிறது தரேன். ஸோ இங்கே அக்ரி அண்ட் கண்டினியூ தந்துட்டேன். ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த பேஜ் வந்தோடனே நம்ம ரைட் சைட் டாப்பில் ஆக்டிவேட் க்ளவுட் ஷெல்லுங்கிறத தருவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம தந்துக்கலாம். தந்துட்டு நம்ம இங்கே கண்டினியூ சொல்லி தந்துக்கலாம். ஸோ ஆத்தரைஸ். ஸோ நமக்கு இந்த இது வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே 2 டைப் ஆஃப் கமெண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நோட் பேடை ஓப்பன் பண்ணி இந்த கமெண்ட்ஸை நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுமே இங்கே வந்துட்டு நம்ம போன இது மாதிரி, அதாவது செகண்ட் லேபில் நம்ம எக்ஸ்போர்ட் ஜோனுன்னு நம்ம ஒன்று எடுத்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம ஜோனுங்கிற ஒன்றை பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டப் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்கு வந்துக்கலாம். ஸோ இதுலேயே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு ஜோனில், அதாவது கம்ப்யூட்டர் ஜோன் போட்டு க்ரீன் கலரில் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த யூஎஸ் ஈஸ்ட் 1B. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கம்ப்யூட் ஜோன் இருக்கணும். இந்த ரீஜியன் இருக்கிறத காப்பி பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஜோனுங்கிறத நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணோடனே செகண்ட் எக்ஸசைஸில் நம்ம எல்லாத்தையுமே காப்பி பண்ணி போட்டோம். பட் இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதைத்தான் நம்ம காப்பி பண்ணி போடுறோம். ஸோ இந்த டிவைடர் தான் நமக்கு வந்துட்டு குறிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம காப்பி பண்ணி இந்த கிளவுட் கான்சோலில் போட போகிறோம். ஸோ ஒன்ஸ் போட்டோன்னா நமக்கு எக்ஸிக்யூஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு 10 minutes அந்த ரேஞ்ச் அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் வந்த உடனே
நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். ஸோ இங்கே டாப்பில் இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் செக் மை ப்ரோக்ரஸ் தந்துக்கலாம், எல்லாத்துக்குமே தந்துக்கலாம். உங்களுக்கு கடைசி ரெண்டுத்துக்கு மட்டும், கடைசி 3க்கு மட்டும் உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ அது மூணுத்துக்கும் வந்துட்டு கீழே இருக்க கமெண்ட். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கீழே இருக்க கமெண்டை காப்பி பண்ணிட்டு இதே கான்சோலில் பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ திருப்பி எனக்கு இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 10 minutes அரௌண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் த லேப் வந்த உடனே நம்ம இங்கே நம்மளோட மார்க்கை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 100 out of 100 மார்க்ஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு இந்த 100 out of 100 வந்ததுனால நான் இப்போ எண்ட் லேபுங்கிறது தரப்போகிறேன். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுன்னா நீங்கள் எண்ட் லேப் தந்துக்கலாம். ஸோ இப்போ நான் எண்ட் லேப் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல டிக் மார்க் வந்துருச்சு. இதோட லேப் 3 ஓவர்.